வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே அந்த செய்தியை படித்திருக்கக்கூடும். சமீபத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஈவன் வாஷிங்டன் போஸ்ட்டே அதை பற்றியான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. இங்கே உள்ள பெரிய நிறுவனங்கள், அதாவது அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்களோட எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் வீசாவில், அதாவது H1B L1 வீசாவில் இருக்காங்களோ அல்லது க்ரீன் கார்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ட்ராவல் அட்வைசரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போச்சு. இது நிறைய விவாதத்தை கலப்புச்சு. ஸோ இது சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி அட்டானி வச்சு வீடியோ போடுங்க. ஏன்னா இப்போ ரீசனாக நிறைய பேர் போயிட்டு வராங்க, நிறைய பேருக்கு விசா ஸ்டாம்பிங் வருது, நிறைய பேர் போட்டோ ஆஃப் நம்ம போஸ்ட்டே போட்டோம். ஸோ இந்த ஒரு ட்ராவல் அட்வைசரி எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை வீசாவை டினை பண்ணியிருக்காங்க. ஐசி ஆஃபீஸர்ஸ் கைது பண்ணியிருக்காங்க. காரணம் DUI அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி விவாதிக்க போகிறோம். இன்னும் ஸ்டூடெண்ட் விசா, H1 விசா, இன்னும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட பங்கேற்க போகிறவங்க உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான மேரி கென்னடி அவர்கள். அவங்கள பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு காணொலி அவங்களோட வலையொலியிலே போட்டிருக்காங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீன் ஐடியா அவங்கள பற்றி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. தேங்க்ஸ் மேற்கண்டி உங்களோட இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கான ஒரு டயத்தை நீங்க ஒதுக்குனதுக்கு. பிகாஸ் எப்பெல்லாம் இந்த மாதிரியான நிறைய ஃபியர் மாங்கரிங் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியோ அப்போ உங்க வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேற்கண்டி உங்க டயத்துக்கு. வணக்கம் எல்லாருக்கும். முதல் கேள்வியே நிறைய இதான் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் விசா ஈவன் 1 வீக்கா அது போய்கிட்டு இருக்கு. 300 வீசா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிவோக் பண்ணியிருக்காங்க. எல்லா மேஜர் சேனல்லையும் இது வந்தது. ஸோ இந்த மாதிரி மாஸ் ரிவோகேஷன் ஏன் நடந்துட்டு இருக்கு? There are many reasons. மேஜர் சொல்லணும்னா இந்த மேக் அமெரிக்கா சேஃப்னு இருக்கு இல்லைங்களா, அதோட ரிலேட்டடான்னு கூட யோசிக்கலாம். ஸோ இன்னொன்று அதுக்கு முன்னாடிங்க பிரேம் நாம கிளாரிஃபை பண்ண வேண்டியது, இப்போ வீசானா என்ன, தென் லைக் I-94 என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஸ்டில் ஜஸ்ட் அ குவிக் கிளாரிஃபிகேஷன். இப்போ வீசானா என்னன்னா உங்களோட என்ட்ரி டு அனதர் கண்ட்ரி இல்லைங்களா. பாஸ்போர்ட் எப்படி நமக்கு கண்டிப்பா வேணுமோ அதே மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே வீசா. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வீசா நீங்க என்டர் ஆகுற வரைக்கும் தான் இதோட வேலிடிட்டியோ இல்லோட பர்பஸ் ஓகேமா பார்க்கணும். எப்படின்னா இப்போ ஒரு சிலர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், விசிட்டர் வீசால வராங்க. அவங்களோட 10 இயர்ஸ் மல்டிபிள் என்ட்ரி உங்களுக்கு ஜூன் 2025 வரைக்கும் தான் இருக்கு. அவங்க ஆனா அது 6 months வேலிடிட்டி இல்லை. இப்போ இவங்க ஒரு ஒரு விசிட்டுக்காக இவங்க மேல உள்ளார வரும்போது இவங்களோட எல்லாரோட கொஸ்டின்ஸ் முக்காவாசி எப்படி இருக்கும்னா, எனக்கு ஜூன்ல முடியுது, அப்ப நான் என்னால மேல வர முடியுமா அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்களால மேல வர முடியும். ஆனா அதுக்கப்புறமா உள்ள 6 months I-94 இவங்களால எலிஜிபிளா இருக்கும். ஒண்ணு என்னன்னா, இவங்க உள்ள வெளியில போயிட்டு திரும்பி உள்ளார வர்றதுதான் கஷ்டமா இருக்கும். வீசா அந்த உள்ளார வர்றதுக்கு அதுக்கப்புறமா I-94 டிசைட்ஸ் தேர் ஸ்டே. ஸோ இதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன இப்போ கன்சர்னா இருக்கு, ஏன்னா இது எங்களோட அட்டர்னி ஃபோரம் நிறைய இப்போ தேசிய அட்டர்னிஸ் குரூப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல நாங்க பேசிட்டு இருக்கும் போது கூட எவ்ரிபடி சேஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ரிசீவிங் திஸ் ரெவகேஷன் நோட்டீஸ் இமெயில்ஸ் ஃப்ரம் த கான்சுலேட் அப்படின்னு. இது புதுசு இல்லை. இது நிறைய ரீசன்ஸ்க்காக நடக்கிற விஷயங்களோ. என்ன மேஜரா இருக்குன்னா, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒருத்தவங்க irrespective ஆஃப் F1 H1 அப்படி ஏதோ ஒரு வீசால இங்க இருக்கிறவங்களை இங்க இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் போது கான்சுலேட்ஸ் யூஸ் டு சே தட். அப்புறம் மாஸ் ரெவகேஷன் இன் சர்டன் டைம் பீரியட் கம்பெனிஸ் ஒரு ஃப்ராட் சஸ்பெக்ஷன், கொஞ்சம் ஃப்ராட் இருக்கிற மாதிரி ஒரு நேரங்கள்ல இஃப் தே சஸ்பெக்ட் சம்திங் இஸ் ராங், அந்த மாதிரி நேரங்கள்ல கான்சுலேட் யூஸ் டு சென்ட் இட். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் அலார்மிங்கா இட்ஸ் ஹேப்பனிங். ஆக்சுவலா இன்னொரு ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் இதுல என்னன்னா, when the consulates are sending an email, they are also saying if you don't deport yourself or you don't leave the country immediately, then you will be deported to a third country அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மீன் பண்றாங்கன்னு இன்னும் எங்களுக்கு புரியல. ஏலாஸ் to give a clarification on that as well.
ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஆனா என்னன்னா யூ டோன்ட் ஹாவ் டு இமீடியட்லி லீவ் த கண்ட்ரி. ஏன்னா விசா வந்து எப்போ தேவைப்படுதுன்னா நீங்க வெளியில போயிட்டு உள்ளார வரும்போது தான். இப்போ H1Bலே இருக்காங்க. இன் சம் கேசஸ் லைக் DUIல வந்து கேஸ் அண்ட் அரெஸ்ட் ஹேப்பன்ட். ஸோ இவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஓன்ட் பி அ கன்சர்ன். எப்போ இதுல ப்ராப்ளம் வரும்னா வெளியில போயிட்டு வரும்போது. ஸோ இட்ஸ் ஆல் ஜென்ரல் அட்வைஸ். ஐ டோன்ட் என்கரேஜ் எனிபடி டு டேக் தெம் அஸ் அ பர்சனல் அட்வைஸ். இட் டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். பட் நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா we have to be careful to understand how does it affect you. நிறைய நேரங்கள்ல இப்ப DOI இருக்கிறவங்களுக்குமே வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ when they go for the consulate அப்பதான் still we are waiting for more details. இப்போ இந்த mass revocation emails has been received by the student. Only concern is school systemக்கு வந்து இவங்க வந்து student and exchange visitor program இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து if the schools are also informed they should not terminate the service actually. ஏன்னா this is a visa revocation, not their I-94 or their within the US stayல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் they always being on the alert side of it. என்னன்னா ஏதாவது ஒண்ணுன்னா இமீடியட்டா வந்து they will terminate their service, which means they are getting out of status within the US. But ஆனா we have to wait for more information from the USCIS or the concerned consulates and everything. Current stay shouldn't be a problem. That is being advised by multiple attorneys, saying that even though you receive a revocation, depending on your situation, it's better to get an attorney involved in this because they have to fight with the school, saying that even if you receive an email, you have to consider them on status. அப்படிங்கறத வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஆக்சுவலா. ரொம்ப க்ளீனாக சொல்லியிருந்தீங்க. காரணம் வந்து ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி தான் இருந்தது. நிறைய விசா ரிவோகேஷன் ஆகிட்டு இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஈவன் இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு வந்தால் கண்டிப்பாக அட்டானியை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியணும். அவங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விசானா என்ன, I-94னா என்ன அப்படின்னு க்ளீனாக சொன்னீங்க. அந்த DUI பற்றியும் நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய வந்து நம்ம இப்போ கம்யூனிட்டிகிட்டே அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். தயவு செஞ்சு அதுக்குள்ளே ஏதோ என்ன ஒரு ரீசனும் நீங்கள் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அந்த DUI பற்றி. ஏன்னா அது எந்த விசாவில் இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை இல்லை. DUIயில் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது நாட் ஈவன் ஸ்டூடெண்ட் விசா, அது வந்து நம்ம ஒர்க்கிங் விசாவில் இருந்தாலுமே அது பிரச்சனை தானே மேரி கென்னடி. ஆமா ஆமா, அதோட சேர்ந்துங்க நீங்க சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அ கம்யூனிட்டி அவேர்னஸ். இன்னொன்னு என்னன்னா DOI வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் எனி டைம் யூ கோ ஃபார் த கான்சுலேட். இப்போ எப்படின்னா ஒரு சிலர் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னும் போது கூட அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு என்னோட கேஸ், என்னோட லாயர் சொன்னாங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம். அது எந்த ரெக்கார்ட்ஸுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கான்சுலேட். அவங்களுக்கு நீங்க ஒரு தடவை வந்து உங்களோட பேர்ல வந்து அரெஸ்ட் வாரண்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்ததுன்னா ஈவன் இட் ஹஸ் பீன் கன்சிடர்ட் அண்ட் டிஸ்மிஸ்ட் அஸ் ரெக்லெஸ் டிரைவிங்ல போனா கூட consulates are able to dig into that and then find out those details. உங்களோட record will definitely help you out. 3 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுன்னா it helps. ஆனா கண்டிப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவியூக்கு போயிட்டு அப்புறம் அதுல வெளியே வர்றதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், பர்டிகுலர்லி வித் த கான்சுலேட். ஸோ அதனால பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஏன்னா நான் பர்சனலா ஒரு கேஸ் விட்னஸ் பண்ணேன். இந்தியா வந்து லாஸ்ட் இயர் வின் பண்ணும்போது இவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு தே ஜஸ்ட் வென்ட் டு கெட் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போயிட்டு அதுல பக்கத்துல அந்த டெஸ்லால இருந்து பக்கத்துல இருந்த ஒரு கார்ல சைட்ல இடிச்சு அதுக்கப்புறம் இந்த த 3 குழந்தைங்க அப்படியே வந்து இட் வாஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் அண்ட் வெரி சேடுங்க. நமக்கு வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் டெஃபினட்டா irrespective of your visa or anything else, let's not try to do that. As much as possible we have to be aware of it. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப நான் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கேன். நான் சம்மந்தமாக நியூஸுமே வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பயமுத்துற நியூஸ்லாம் இல்லை, அது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கிறது வந்து ரீசெண்டாக வந்து 2 இயர்ஸ்க்கு பதிலாக 5 வருடங்களுக்கான அந்த சோஷியல் மீடியா இமெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஈவன் வந்து DS-160 எல்லாத்துலயும் அப்படின்னு. ஸோ அதையுமே வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது தானே? ஆமா கரெக்டுங்க. அதுவும் இல்லாம அது வந்து அந்த ரீசெண்டா வந்து USCIS ஓட ஃபார்ம்ஸ்ல வந்து அது ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது வந்து இட்ஸ் நாட் இட் ஸ்டில் இன் த காமன் செக்ஷன். ஆக்சுவலா வந்து May 5th May 6th வரைக்கும் காமன் பீரியட்ல இருக்கு, விச் மீன்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஆனா இது நியூஸ் இது வந்து புதுசு இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து DS-160 எல்லாம் கொடுக்கும்போது we already are started providing those details ஆக்சுவலா. ஸோ நீங்க உங்களோட எல்லா
எல்லாமே there's no privacy over here anywhere. லைக் உங்களோட ஹிஸ்டரியே வந்து வெளியில வரப்போகுது. ஸோ ஈவன் இஃப் நாட் ஆல்சோ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை கண்டிப்பா அதை எல்லாருமே பண்ணணும். டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், இல்ல டியூஐ, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி, ஏன்னா வந்து ரீசெண்டாக ஈவன் 2 days அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களே அவர்களோட எம்ப்ளாயிஸ், முக்கியமாக விசா அண்ட் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராவல் அட்வைசரி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க, அதாவது யூஎஸ்ஏ விட்டு வெளியே போகாதீங்கிற மாதிரியான ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமெரிக்கன்? ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஓவராலா பார்த்தோம்னா ரொம்ப நிறைய டேட்டாஸ் இல்லை இப்போதைக்கு. நம்ம வந்து போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. பட் ஜஸ்ட் பி கேர்ஃபுல். இன்னொரு மேஜர் ரீசன் என்ன, இந்த டிராவல் பேன் இஸ் எக்ஸ்பெக்டட் பட் ஸ்டில் நாட் தேர். அதுவும் ஒரு ரீசனா இருந்தது. பட் இந்தியன் இன் பர்டிகுலர் வென் தே ஆர் கோயிங் டு பி டிராவலிங்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸோட எந்த டைம்லையுமே போங்க. பட் கிரீன் கார்டில் வந்து ஈவன் ஐ எம் பிளானிங் டு டூ தட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கார்டில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ், கன்சர்ன்ஸ், பர்டிகுலர்லி சம்மர் வரதுனால நான் டிராவல் பண்ணலான்னு இருந்தேன், பண்ணலாமா இல்லை, அது அந்த அளவுக்குலாம் இல்லை. என்னன்னா கிரீன் கார்டில் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட இன்டென்ஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டே இன் யூஎஸ். ஸோ நீங்க வந்து 1 மாசம் போறது 2 மாசம் போறதை பத்திலாம் ரொம்ப கன்சர்ன் ஆக வேண்டாம். as long as you're not exceeding 183 days on a green card, you don't have to be worried about it. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது சேஃபா போயிட்டு வாங்க. அந்த H1B நான் இமிகிரண்ட் விசாஸ்லயுமே நீங்க டிராவல் பண்ணும்போது all that we would ask you to do is proper documentations and also always be prepared as if you're going to be secondary inspectionல போற மாதிரி. இப்போ போன்ல வந்து தேவையில்லாத விஷயங்களை பத்தி எந்த நேரத்திலயுமே பண்ணாதீங்க. if you have to delete certain details, please try to do that rather than like being concerned about it later point of time. So port of entryல உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அட்டர்னி ரைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கிடையாது. So be alert about it actually. கரெக்ட். அது நம்ம முன்னாடி வீடியோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க எந்த நேரத்தில் வேணால் உங்களோட ஃபோன் ஆர் லேப்டாப், ஒர்க்கிங் ஆர் பர்சனல் லேப்டாப்பை அவங்க வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷன் நம்ம கொடுத்து ஆகணும். ஸோ ஏன்னா நம்ம அங்கே இல்லைன்னு சொன்னாலே அது வேறு விதமாக ட்ரிகர் ஆகும். ஸோ பி ரெடி ஃபார் த செகண்டரி இன்ஸ்பெக்ஷன். அது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் சொன்னீங்க. ஸோ எம்ப்ளாயர் லெட்டர் அது எல்லாமே நம்ம அப் டு டேட்டாக வச்சுக்கணும். நீங்கள் நிறைய வீடியோவில் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி அவேர்னஸும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, எல்சிஏ எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரிக்கனடி, இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக முக்கியமாக அந்த ஸ்டூடெண்ட் விசா ரிவோகேஷன் பற்றி சொன்னீங்க. அது நிறைய பேருக்கு வந்து அப்பாடானு இருந்திருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த பார்க்கும்போது வந்து இது எனக்கு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய சந்தர்ப்பத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு அட்டனே கால் பண்ண சொல்லுங்கள். பேசிக்கலா அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. இன் வர்ஸ்ட் கேஸ் இஃப் த ஸ்கூல்ஸ் வந்து செவஸை டெர்மினேட் பண்ணியிருந்தா கூட அவங்களை இமீடியட்டா வந்து தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். அதனால கண்டிப்பா ஒரு அட்டர்னியோட ஒர்க் பண்றது இட்ஸ் வெரி வெரி அட்வைசபிள். லாஸ்ட் ஒரு கொஸ்டின், இப்போ வந்து நம்ம டிராவல் அட்வைசரி அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரீவாலிடேஷன் நிறைய பேர் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெக்சிகோ ஆர் கனடா, அதில் ஏதாவது வந்து மெக்சிகோ பக்கம் வேணாம், கனடா பக்கம் போங்க, இந்த மாதிரியான ஏதாவது அட்வைஸ் இருக்கா, இல்லை எனிதிங் இஸ் ஃபைனா? ஜென்ரலா வந்து இப்போதைக்கு வந்து மெக்சிகோல இப்போ ஸ்டாம்பிங் போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சர்டன் டிஸ்டர்பன்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எது ஈஸியா இருந்ததோ அது வந்து இப்போ கொஞ்சம் வந்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஆர் பீங் ரைஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக் ரிவாலிடேஷன் இஸ் ஸ்டில் அவைலபிள் இஃப் யூ ஹேவ் டு கோ அண்ட் தென் கம் பேக் வித் இன் தி 30 days டைம் பீரியட்னா கண்டிப்பா இதுல பெரிய சேஞ்சஸா நான் எதையும் பார்க்கல இப்போதைக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரிக்கனடி, நிறைய விஷயம் சொன்னீங்க. தேங்க்யூ.